கதிர் வா. என்னங்க இங்க வாயா. என்னங்க வசந்த மாளிகை கண்ணா இல்ல என்னங்க காலையிலே வா. உஷு ஆசை பாரு. இங்க பாரு, பேப்பர்ல நம்ம படம் வந்திருக்கு. ஐயோ என்னங்க முகம் தெளிவாவே வரல. இதவே கண்டுபிடிச்சுவாங்கன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு தெரிஞ்சது பூகம்பும் புயலும் ஒன்னா கிளம்பிடும். இப்ப என்னங்க பண்றது? நீயே சொல்லு. பேசாம ஓடி போயிடலாமா? மூஞ்சி உன்கிட்ட போய் ஐடியா கேட்டே பாரு. வந்து வச்சுக்கிறேன். மீரா பேப்பர் தூக்கிட்டு எங்க போயிட்டேன்? கொண்டு வா சீக்கிரம். மீரா சினிமா நியூஸ் அப்புறம் பார்க்க கூடாது. கோல்ட் ரேட் பொசிஷன் என்ன ஆச்சுன்னு நானும் காலையில இருந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். பொறுப்பு இல்லாம. வைஷ்ணவி சஷ்மாலா பேட்டி. அப்பா இன்னைக்கு பூரா நீங்க வீட்ல தானே இருக்க போறீங்க. அப்புறம் படிங்களேன். கிரிக்கெட் நியூஸ் பார்த்துட்டு தந்தேன். கழுதை கிரிக்கெட் பேட்டை தொட்டிருக்காடா நீ? உனக்கு எதுக்குடா கிரிக்கெட் நியூஸ்? அரே ரூஹினா முடி பாரு எப்படி இருக்கு. வீட்டுமா கொஞ்சம் நேரம் வைஷு. அரே ஹிலோமார். தினேஷ் சச்சின் எவ்வளவு ஸ்கோர்? சச்சின் 97. பேப்பர் கொடு. கான்டாக்ட் பட ரிலீஸ் சரியான நியூஸை படிக்க விட மாட்டேங்கிறா. மூஞ்சிய முடியும் பாரு. ரிலீஸ் ஆயிடுச்சா? எந்த தியேட்டர்? என்ன வேலை பண்ணிட்ட நீ? சாரிமா. டிஎல்பி கிடைக்காது. இப்படி தான். முதல்ல க்ளீன் பண்ணு. சாரி. உனக்கு புத்தி இருக்கு. பேப்பர் போட்டு அப்படியே. मैं क्या करूं इनको लेके? हे भगवान. ஐயோ எல்லாமே வேஸ்ட் பண்ணாடி. கிரிக்கெட் நியூஸை கூட பார்க்க விடாம பண்ணிட்டியாடி. चलो चलो. போடி சிரிப்பு எதுக்கு? பாகலட். இந்த இருக்காருல்ல, நீங்க போயிட்டு இருங்க. நான் சேட்ஜி கிட்ட பேப்பரை காமிச்சிட்டு வந்துடுறேன். சேட்ஜி பெருமாள் குட் மார்னிங். வாங்க. இன்னைக்கு பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு பாத்தீங்களா? நானே காலையில இருந்து பேப்பர் பார்க்க கொடுங்க பாக்குறேன். அங்க என்ன பாக்குறீங்க? உள்ள பாருங்க. அட மேல பாக்குறீங்களா? கீழே பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? யார் இது? என் பையன் தான். பாத்தீங்களா? என் பையன் விளம்பரப்படத்துல நடிச்சு பெரிய ஆளா வந்துருவேன்னு சொன்னேன். இப்ப வந்துட்டான் பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அட சேட்டு கொடுங்க பேப்பரை. இது படிக்கிறதுக்கு இல்ல, நிறைய பேரு காட்டுறதுக்கு. இன்னும் எவ்வளவு பேரு காட்ட வேண்டியது இருக்கு. போச்சுடா, இதுக்கு பேப்பரே படிக்க மாட்டேன்னா. ஹரி பாபா. ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபத பிரம்மணோதிபத பிரம்மா சிவோமேஸ்வர சதா சிவோ தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். அகோரேஹ்யோ தகோரேஹ்யோ கோரகோரதரேப்யः சர்வே. இந்த பிரசாதம் நீ வேணா வச்சுடு. சரி. அப்பாடா, நேத்து ஜலந்தர் பாபாவால தப்பிச்சோம். யாரு? உங்க பெரியப்பாவா? ஐயோ, ஜலந்தர் பாபா பெரிய சுவாமிகள். இமயமலை அடிவாரத்துல தீட்சை பெற்றவங்க. அங்க கோயில் வாசல் ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தா கூட தான் அடிகளார் மாதிரி இருக்கு. அவர்கிட்ட ஏன் போய் யாரும் ஆசீர்வாதம் மாட்டேங்கிறீங்க? ஏய், கோயில்ல வந்து நாத்தியம் பேசாத. நான் ஒன்றும் நாத்தியம் பேசல. அதான் குடும்பத்துக்கு குடும்பம் 108 சாமி இருக்கேன். அந்த சாமியெல்லாம் காவல் காக்கிறதுக்கு காத்த வராயன், பாவராயன், செங்கல் வராயன், பேச்சியம்மா, ஐயனார்னு சாதி வாரியா சாமியும் பிரிச்சு வச்சாச்சு. இது போதாதுன்னு ராகவேந்தர், தன்வந்திரி, கருடாழ்வார், நம்மாழ்வார், புலிப்பாணி சித்தர் வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் சனி பகவான்ல இருந்து ராகு கேதுன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சாமி, ஒரு கோயில், ஒரு பரிகாரம். இத்தனையும் போதாதுன்னு மனுஷனெல்லாம் எதுக்கு இப்ப கடவுளா? ஐயோ சாமி, வாயை மூடுங்க. பிரச்சனை கலராதீங்க. அவங்க எல்லாம் தெய்வாம்சம் தெரிஞ்சவங்க. இதை பார், சுக துக்கம் இது ரெண்டுமே இல்லாதவங்க தான் கடவுள். ஒரு கல்லுக்கு மழையும் ஒன்று தான், வெயிலும் ஒன்று தான். அதனால தான் அந்த கல்லை கடவுளாக நினச்சி நம்ம சாமி கும்பிட்றோம். ஆனால் நீ சொல்கிற மாதிரி தீட்சை வாங்கினவங்களா உயர்த்தப்பட்டவங்கலேருந்து தீண்டத்தகாதவங்களா தாழ்த்தப்பட்டவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வெயில்னா சுடுது, மழைனா குளிருது. அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் என்ன சாமி, நாம மட்டும் என்ன மனுஷன்? ஓம் நம சிவாய. இது எப்படியோ தினத்தந்தி பேப்பர்ல போட்டோ வந்து நான் தப்பிச்சதுக்கு காரணம் ஜலந்தா பாபா தான். ஆஹா, தப்பிக்கல தங்கமே. உங்க அம்மா 6 அடுக்கு சேலையோட வந்துட்டு இருக்காங்க பார். அச்சோ, அம்மா வந்துட்டு இருக்காங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க முடியும். இப்போ என்ன பண்றது? எந்திரி.
பேசாம இந்த பல்லக்குள்ள போ. இதுக்குள்ளயா? ஆமா, நம்ம காஞ்சிபுரத்துல ஆர்டர் பண்ணி புதுசா பல்ல கொண்டு வர முடியும். உள்ள போ, போ, போ. அரே கதிர், நீங்க எங்க வந்தீங்க? நான் சும்மா கோயிலுக்கு வந்தேன். பிரதோஷ வழிபாடு. ஆமா, சகவாச தோசை வழிபாடு. ஒரு சின்ன ஹெல்ப்பா. என்ன? ரொம்ப கூட்டமா இருக்கு, ஒரு அர்ச்சனா டிக்கெட் வாங்கி தரியா? சரிங்க. இந்த பண்ணு சீக்கிரம் போப்பா. அக்கா சேட்டமா சேட்டா ஒரு கை பிடிங்க, நாழி ஆகிறது. ஸ்நானம் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். அந்த பக்கம் பிடிங்க. பிடிக்கிறேண்ணா. நான் பத்திரமா பிடிங்க, கீழே கீழே போட்டுற போறேன். சரிண்ணா. பிடிக்கிறோம். அட பாருடா, பார்ட்டிய பல்ல கூட பார்சல் பண்ணிடுவாங்க கொடுக்க. டிக்கெட் கொடுங்க. இன்னும் மங்களண்ணா, பல்லக்கு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு மட்டும் இந்த கணம் கணக்குறதே. தேக்கு கட்டை ஓய், அதனாலதான் இந்த கணம் கணக்கிறது. ஓஹோ, அது இல்லைண்ணா, சரியான உருட்டு கட்டை, அதான் பல்லக்கு இந்த கணம் கணக்கிறது. சாமி, சாமிகள், சொல்லுங்க. பல்லக்க எங்க கொண்டு போயிட்டு இருக்கேள்? நாளைக்கு நாயன்மார்கள் உற்சவம். தெப்ப குளத்துல கொண்டு போய் ஒரு முக்கு முக்கி கொண்டு வந்துடலான்னு போயிட்டு இருக்கோம். நம்மால நினைச்சு துவைச்சு புளிஞ்சு காய வச்சுருவாங்க போட்டு இருக்கேன். ஏதாவது பண்றா? இரு வரேன். என்ன மாமாவை தூக்கி வச்சிட வேண்டியது. மானம் போது மானம் போது. ஆனா நெட்டுல வைங்க, வைங்க, மெதுவா வைங்க. என்னாச்சு, என்னாச்சு? வாங்க, வாங்க, வாங்க. என்னண்ணா, ஏன் இப்படி அவுத்து போட்டு நிக்கிறேன்? எல்லாம் வேண்டுங்களா ஓய்? வேலை பகவான் காப்பாத்திட்டார். அம்பாள் புண்ணியத்துல நீங்க அண்டாவை போட்டுருந்தேன், நானும் தப்பிச்சுதான் அன்னைக்கு. உன் மூஞ்சி, நீயும் உன் ஐடியாவும் போகிறக்கிட்ட வா, அம்மா பாத்துட்டு போறாங்க. அப்பா, ஆமா, இப்ப எந்த சாமி காப்பாத்துச்சு? ஜலந்தர் பாபாவா கபாலீஸ்வரரா? தப்பு பண்ணா எந்த சாமியும் காப்பாத்தாது. சரி சரி, ரஜினி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தேவி தேட்டர் போலாமா? யோ லூஸ் ஆயா நீ? ஒரு பொண்ணு கூட வரா, கோயிலுக்கும் கூட்டமான இடத்துக்குமா கூட்டிட்டு போவேன்? ஏதாவது கூட்டமே இல்லாத தியேட்டரா பார்த்து இங்கிலீஷ் படத்துக்கு போலாம். ம், அண்ணே கேஷனை போங்க. எங்கது இப்ப ரஜினி படம் என்ன ரிலீஸ்? என்னது? இல்ல ரஜினிகாந்த் படம் என்ன ரிலீஸ்னு கேட்டேன். சிவாஜி வந்திருக்கு, இப்ப எந்திரன் எடுத்துட்டு இருக்காங்க. எந்திரன் ஒரு படமா? ம், ஹீரோயின் யாரு? குஷ்புவா? ஐஸ்வர்யா ராய். ஆ, நம்ம ஐஸ்வர்யா ராயா? ஆ, சரி, கமல் எல்லாம் இப்ப எப்படி இருக்காரு? ம், கண்ணும் எல்லாம் அப்படியே குண்டு குண்டுன்னு இருக்குல்ல? அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் வந்துட்டாங்க. இல்ல படையப்பா பார்த்ததோட சரி, தமிழ் படம் பார்க்க டைமே கிடைக்கல கதிர். எங்க கதிர் முடியுது? நீயே பாக்குறல, எல்லா வேலையும் நானே தான். ஆமா, அரசியல் எப்படி? அது வழக்கம் போலதான். அது அப்படியே தான் இல்ல? ஆமா, உன் கூட இருந்த உன் ரூம்மேட் வசன மளிகை கண்ணு என்ன இருப்பா? இருக்காரா இல்ல ஊருக்கே போயிட்டாரா? அவர் இப்ப பெரிய டைரக்டர். படம் பூஜை போட்டோடனே வியாபாரம் ஆயிடுது. ஏப்பா, நீ ஏன் அவரை போய் பார்க்க கூடாது? ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, உன்கிட்ட டேலண்ட் இருக்குல்ல. ஒரு பாட்டு தர மாட்டாரா? ஒரு பாட்டு ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, பெரிய ஆளாயிருவேன். தயக்கமா? கூட இருந்த ரூம்மேட்டு, அவர்கிட்ட எப்படி போய் கேக்குறதுன்னு இல்ல. போர் அடிக்குது இல்ல? கரண்ட் இருந்தாலாவது டிவி பார்க்கலாம். இரு வர. இந்தா இதை படிச்சுட்டு இரு. மழைக்காலனால மத்தியானத்துக்கு மேலே தான் குளிக்கிறது. தண்ணி அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ படிச்சுட்டு இங்கே இரு. அப்புறம் கதிர், யாராவது பெல் அடிச்சா கதவை திறக்க வேணாம். அப்பவே சொன்னல, தப்பாயிடும். இப்போ வந்துடுறேன்.
ஆ